Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரில இருந்து நான் கொஞ்சமா கிளாத் கட் பண்ணியிருக்கேன். சாரி வந்து நல்ல ஒரு green கலர்ல தான் கொடுத்திருந்தாங்க. சோ கிளாத் வந்து கொஞ்சமா கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிளாத்தை வந்து ரெண்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கேன்வாஸ் வந்து நமக்கு நெக் லைன் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி டெப்த்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபுல்லாவே நெக் லைனுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேன்வாஸை. கட் பண்ண கேன்வாஸில் வந்து நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து அளவெடுத்து மறுபடியும் அதே ஷேப்லேயே வந்து ஃபுல்லாக நான் கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேன்வாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாரீ கிளாத்து, அந்த கிளாத்தில் வந்து நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நான் அதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டு அந்த கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலேயே வந்து அந்த கிளாத்தை வச்சுட்டு கேன்வாஸ்க்கு மேலே வர மாதிரி வச்சு ஓரத்துலேயே நான் தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் அது. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரீ அண்ட் ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காக வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம். சாரியில் உள்ள பார்டர் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. முந்தியுமே வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸுமே கொடுத்துருந்தாங்க. கேன்வாஸ் வந்து நான் அயர்ன் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக நான் அப்படியே வச்சு ஓரளவு நான் ஸ்டிச்சிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸும் லைனிங் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேலே வந்து லைனிங் வச்சுருக்கேன் நான். லைனிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஆம்ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பீஸ் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து லைனிங் பீஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ப்ளவுஸ் பீஸ் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் தையல் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக ஓவரால் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் சென்டரில் வந்து நான் ஒரு நாட்ச் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இது வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த நெக் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ரெண்டுமே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைனிங் கிளாத்துக்கு மேலே வந்து அந்த டிசைன் வைக்கிற கிளாத்தோட முன்பகுதி வர்ற மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு சென்டரில் வந்து நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பின் பண்ணதுக்கப்புறம் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணியதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற பீஸ் எல்லாமே நல்லா டீப்பாகவே கட் பண்ணிடுங்க. சென்டரில் அந்த பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸுமே வந்து நல்லா டீப்பாக கீழே வரைக்குமே ஸ்டிச்சிங் பக்கத்தில் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அந்த கேன்வாஸ் இருக்கிற பீஸை வந்து நீங்கள் திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்லைன் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து ஓரளவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு தான் நான் கிளாத் கட் பண்ண போகிறேன். கிளாத் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 2.5 இன்ச்சில் வந்து நல்லா சதுரமான பீஸாக எடுத்துக்கோங்க. சதுரமான பீஸ் வந்து உங்களுக்கு அந்த நெக்லைனில் கேன்வாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய பீஸே எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ரோப் எடுத்திருக்கேன். ரோப் என்ன கலர் எடுத்திருக்கேன்னா நான் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு அந்த சாரீ கலர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கலரில் தான் நான் ரோப் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம இப்போ அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் தான் கொடுக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லேயராக கொடுக்க போகிறேன் நான். கீழே வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி முக்கோண பீஸாக மடித்து அந்த கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து 2 ஓரத்துலேயுமே வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஓரளவு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரப்போகிறேன். அதுக்கு மேலே வந்து நான் அந்த ரிங்கு மாதிரி அந்த ரோப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக லூப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி 2 கிளாத்துக்கும் இடையில இருக்கிற பீஸில் வந்து வச்சு நான் மறுபடியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்போவுமே வந்து இடையில கஸ்டமர் யாராவது வர மாதிரி இருந்தது அப்படின்னா
நான் வீடியோ பாஸ் பண்ணிடுவேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதை மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக மறந்துட்டேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா அதனால தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. டிசைனோட கலர் காம்பினேஷனும் சரி, டிசைனர் பேட்டர்னுமே சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே வந்து நம்ம அந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பீஸ்க்கு இடையில வந்து இந்த ரோப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து ரோப்பை வந்து நான் லூப் மாதிரி வச்சு ஃபுல்லாக ஓரலாக மறுபடியும் ஒரு தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் கேன்வாஸ் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு உள்ளே வச்சு இது ஃபுல்லாகவே நெக்லைன் ஃபுல்லாக நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். நெக்லைனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. அண்ட் பிசுறு எதுவுமே இதில் பெருசாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் கட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரோப் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நம்மளுக்கு உள்ளே அந்த கேன்வாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா நெக்லைனில், ஸோ அந்த இடத்துல வந்து உள்ளே வச்சு இந்த பீஸை ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ரொம்ப வந்து சிம்பிளாக தான் நான் அந்த கிளாத் ஒர்க் தான் கொடுத்துருந்தேன். அண்ட் பீட் ஒர்க்குமே கொடுத்துருந்தேன். இதில் லேஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் லேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் ப்ளவுஸ் இது தான் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த கேன்வாஸ்குள்ளேயே அந்த பீஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே வந்து அந்த ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டரில் வந்து ஒரு நாட் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கனாலே தெரியும், சிம்பிளாக வந்து நான் சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை வந்து என்னால் ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ண முடியல. பட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனு. அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸும் அண்ட் சாரீ அண்ட் கலர் காம்பினேஷன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்தா இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.